எட்டாவது கேள்வி, முக்கோணம் ஏபிசியில் கோணம் பி ஆனது கோணம் ஏவின் 3 மடங்கு மற்றும் கோணம் சி ஆனது கோணம் ஏவின் 2 மடங்கு எனில் அக்கோணங்களை காண்க. சோ கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு முக்கோணம் இருக்கு. சோ இந்த முக்கோணம் எப்படி இருக்குங்களா, ஏபிசி அப்படின்னு 3 கோணங்களுடைய முக்கோணங்களா இருக்குங்களா. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆங்கிள் பி ஆனது ஆங்கிள் ஏ, கோணம் பி ஆனது கோணம் ஏவின் 3 மடங்கு. சோ நமக்கு கோணம் ஏவோட மதிப்பும் தெரியாது, கோணம் பியோட மதிப்பும் தெரியாது, கோணம் சியோட மதிப்பும் தெரியாது. கொஸ்டின்ல ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, கோணம் ஏவோட மதிப்பை விட கோணம் பி ஆனது எப்படி இருக்குங்களா, 3 மடங்கு அதிகமா இருக்குங்களா. அப்ப கோணம் ஏ என்னன்னு தெரியாது அப்படின்னால எக்ஸ் எடுத்துப்போங்களா. சோ தெரியாதவங்க என்னன்னு எடுத்துப்போம், எக்ஸ் எடுத்துப்போம். அதே மாதிரி கோணம் பி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கோணம் பி ஆனது கோணம் ஏ, ஏவோட மதிப்பு எக்ஸ், அதை விட 3 மடங்கு அப்படின்ட்டாங்களா. அப்ப 3 எக்ஸ் எழுதுவாங்களா. சோ கோணம் ஏவோட மதிப்பு என்னன்னு தெரியாது, நம்ம எக்ஸ் எடுத்துட்டோம். கோணம் பிங்கிறது ஏ விட 3 மடங்கு அதிகம் அப்படின்ட்டாங்க. அப்ப 3 எக்ஸ் எழுதுவாங்களா. மற்றும் கோணம் சி ஆனது கோணம் ஏவின் 2 மடங்கு என. சோ கோணம் சி அப்படிங்கிறது என்னது, ஏ விட 2 மடங்கு. 2 மடங்கு அப்படின்னா 2 மடங்கு அப்படின்னு அர்த்தம். கோணம் ஏ விட 2 மடங்கு. அப்ப கோணம் ஏவோட மதிப்பு என்ன, எக்ஸ். அப்ப ஏ 2 மடங்கு அப்படின்னா என்னது, அதை விட 2 மடங்கா இருக்கும். அப்ப 2x எடுத்துப்போங்களா. சோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா கோணங்களை காண்க அப்படின்னா என்ன அர்த்தம், கோணம் ஏவோட மதிப்பு என்ன, கோணம் பியோட மதிப்பு என்ன, கோணம் சியோட மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நமக்கு தெரியும், சோ ஒரு முக்கோணம் இருந்துச்சு அப்படின்னா அது 3 கோணங்கள் இருந்தது அப்படின்னா 3 கோணங்களை கூட்டினா நமக்கு எவ்வளவு வரணும், 180 டிகிரி. சோ முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் பண்பை தான் அப்ளை பண்ண போறோம். நமக்கு தெரியும் என்னது அப்படின்னா 3 கோணங்களின் கூடுதல். மூன்று கோணங்களின் கூடுதல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நமக்கு 180 டிகிரி இருக்கணும். சோ இங்க 3 கோணங்கள் என்னது, கோணம் ஏ பிளஸ் கோணம் பி. 3 கோணம் என்ன அப்படின்னா கோணம் ஏ, கோணம் பி, கோணம் சிங்களா. இதை 3ஐயும் கூட்டினா எவ்வளவு வரணும், 180 டிகிரி வரணும். இங்க கோணம் ஏவோட மதிப்பு என்னது என்னன்னு தெரியாது, எக்ஸ் எடுக்கிறோம். கோணம் பி என்ன சொல்லிட்டாங்க, ஏ விட 3 மடங்குங்கனால 3x எடுக்கிறோம். கோணம் சி வந்து ஏ விட 2 மடங்குங்கனால 2x எடுக்கிறோம். இதை 3ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கணும், 180 டிகிரி கிடைக்கணுங்களா. சோ இதை வச்சுதான் இப்ப எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். அப்ப எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சா என்ன பண்ண முடியும், கோணம் ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், கோணம் பி, கோணம் சி கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா. அதனால நம்ம எடுத்துக்கிறோம். சோ இங்க எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இங்க எல்லாமே பாருங்களேன், இங்க எல்லாமே மாறி எப்படி இருக்கு, எக்ஸ் 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 இருக்குங்களா. அப்ப முன்னாடி இருக்க நம்பரை மட்டும் கூட்டினா போதும். அப்ப முன்னாடி இருக்க நம்பர் கூட்டி எக்ஸ் போட்டா போதும். அப்ப இங்க என்ன இருக்கு, முன்னாடி 1 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்குங்களா. 1 பிளஸ் 3 வந்து 4 ஆயிடும், 4 பிளஸ் 2 6 ஆயிடும். அப்ப 6 பக்கத்துல என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு. அப்ப 6x = 180 டிகிரி வரும். நமக்கு என்ன வேணும், வெறும் எக்ஸோட மதிப்பு தான் வேணும். 6x அப்படின்னா என்ன அர்த்தம்னா 6 பெருக்கல் எக்ஸ் தான் 6x சொல்றோம். அப்ப பெருக்கல் 6 இருக்கு, நமக்கு என்ன வேணும், வெறும் எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்ப எக்ஸோட மதிப்பு வேணும் அப்படின்னா இங்க பெருக்கல் இருக்கக்கூடிய 6 ஈக்குவல் கண்ணாண்ட போச்சு அப்படின்னா என்ன ஆயிடும், வகுத்தல் ஆயிடுங்களா. சோ பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல் கண்ணாண்ட போச்சுன்னா வகுத்தல் ஆயிடும். அப்ப 180 6ஆல நம்ம வகுக்கிறோம். 6 6 3 என்ன வரும், 18 வருங்களா. இதை கழிச்சு அப்படின்னா 0 ஆயிடும். அடுத்து இந்த கீழே இருக்க 0 இருக்கிறவங்களா, 6 0 எத்தனை தடவை வரும். சோ எந்த வாய்ப்போட 0 வரணும் அப்படின்னா 0 பெருக்கினா வந்துருங்களா. அப்ப 6 × 0 0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சோ இப்ப என்ன ஆகுது, 6 180 எப்போ எத்தனை டைம் வருது அப்படின்னா 30 தடவை வருது. அப்ப x = 30 டிகிரி. அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 30 கண்டுபிடிச்சிட்டோங்களா. நம்ம கேள்வியில் என்ன கேட்டாங்க அப்படின்னா கோணம் ஏவோட மதிப்பு என்னன்னு கேட்டாங்க. கோணம் ஏவை எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அடுத்து கோணம் பியோட மதிப்பு என்னன்னு கேட்டாங்க, அது 3x எடுக்கிறோம். கோணம் சியோட மதிப்பு என்னன்னு கேட்டாங்க, அது 2x எடுத்துட்டோங்களா. இப்ப நம்ம இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எக்ஸோட மதிப்பு என்ன, 30 டிகிரி அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்ப கோணம் ஏவோட மதிப்பு 30 கிடைச்சிருச்சு. சோ கோணம் பியோட மதிப்பு என்ன, 3x அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா 3 பெருக்கல் எக்ஸ்னு அர்த்தம். 3 x பெருக்கணும். அப்ப 3 × எக்ஸோட மதிப்பு என்ன, 30 டிகிரி போடுகிறோம். அப்ப 3 பெருக்கல் 30 என்ன வரும் அப்படின்னா 3ஓட ஃபர்ஸ்ட் 0 பெருக்கும், 0 ஆயிடும். 3ஓட 3 பெருக்குங்களா, 3 9 ஆயிடும். அப்ப என்ன கிடைக்குது, 90 டிகிரி கிடைக்குது. அடுத்து 2x. அப்ப 2 × 30 டிகிரி 2 அப்ப என்ன வரும், 2 × 0 0 ஆயிடும். 2 3 6 60 டிகிரின்னு கிடைச்சிருங்களா. அப்ப இதுல இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா கோணம் ஏவோட மதிப்பு 30 டிகிரி, கோணம் பியோட மதிப்பு 90 டிகிரி, கோணம் சியோட மதிப்பு 60 டிகிரி. சோ இதை 3ஐயும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு 180 டிகிரி கிடைச்சிடும். நம்ம போட்டுக்க சம் கரெக்டாங்கிறதுக்கு இந்த 30 90 60 டிகிரி 3ஐயும் கூட்டணும் என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும். சோ இது நம்ம கொஸ்டின்ல கோணம் ஏ, கோணம் பி, கோணம் சியோட மதிப்பு கேட்டாங்க.